ஏன்னா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும். என் கண் வேணும்னு கேட்டியா, கொண்டு வர உனக்கு 5 லட்சம் தரேன்னு சொன்னியா, எடுறா பார்ப்போம். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. ஒரு கேவலமான ஆக்டிங் என்று பார்த்தீங்க, பட் இந்த டைலாக்ஸ் ஆர் எவர் கிரீன். நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், உலக நாயகனாக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், தலையாக இருக்கட்டும், இவங்க டைலாக்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் இது வந்து ஒரு கிளாசிக் டைலாக்ஸ். அதே மாதிரி நம்ம ஃபுட்லேயும் வந்து நிறைய கிளாசிக்கல் டிஷ்ஷஸ் இருக்குது, அண்ட் விச் இஸ் ஹெல்தி. கிளாசிக்ஸ் வந்து நம்ம வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட்லிஸாக இருக்கட்டும், ஆப்பமாக இருக்கட்டும், இடியாப்பமாக இருக்கட்டும், புட்டாக இருக்கட்டும், விச் இஸ் ஹெல்தி பிகாஸ் இட்ஸ் ஸ்டீம்டு. ஸோ அது மாதிரி ஒரு டிஷ் இன்றைக்கி நான் பண்ணி காட்ட போகிறேன். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் அ கிளாசிக் இடியாப்பம். பட்டை போடுறேன், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் கோல்ட் வினர் ஆயில். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம். நீங்கள் வெங்காயம், ஸோ இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனாகவே நம்ம பண்ணிக்கலாம். என்னடா அவன் இடியாப்பம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடாயை வச்சு ஏதோ கிண்டிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஹரீஷ் ராவ்னு சொன்னாலே எதனா ஒரு ட்விஸ்ட் இருக்கும் இல்லையா? நான் இடியாப்பத்தை வச்சு ஒரு ஐட்டம் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து இடியாப்பம் பிரியாணி. ஸோ இந்த இடியாப்பம் பிரியாணி வந்து எனக்கு கீழக்கரையில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்மளுக்கு தெரியாத விஷயம்லாம் நிறையவே வந்து அங்கே பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஐட்டம் தான் இந்த இடியாப்பம் பிரியாணி. இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது வந்து வெஜிடேரியன் வெர்ஷன் தான். ஸோ இதை எல்லோரும் சாப்பிட்லாம். இதெல்லாம் எடுத்துடலாம், இந்த இலை, இந்த பட்டை. ஏன்னா நம்ம பண்ண போகிற டிஷ்ஷுக்கு வந்து இதெல்லாமே வந்து என்ன ஆகும்னா வாயில் மாட்டோம். ஐ மீன் இட் வில் நாட் கிவ் அ குட் ஃபீல். எனக்கு இது மாதிரி ப்ரௌன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு பேஸ் கிடைக்கும். அது நான் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன், தக்காளி. ஸோ பிரியாணி வந்து நார்மலாகவே வந்து நீங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வீட்லேயும் வந்து நம்ம ஒரு ஸ்டைலில் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் ஹஸ் காட் அ டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் அ பிரியாணி. நீங்கள் உங்கள் வெர்ஷனில் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பொடி, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்கள் சாய்ஸ். நீங்கள் எவ்வளோ காரம் போடலாம், எவ்வளோ பொடி போடலாம், அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த பொடி போடுறதுனால கொஞ்சம் தண்ணி போடுறேன், ஏன்னா அந்த ட்ரை மசாலாஸ் குக் ஆகணும். ஸோ நான் இப்போ இடியாப்பம் பிரியாணின்னு சொல்லிட்டேன். இப்போ மைண்டில் உங்கள் எல்லாருக்கும் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், ஓகே இவன் இடியாப்பம் பிரியாணின்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி தான் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் இருக்கும் இந்த இதில். தயிர் போடுறேன், வாவ், நல்லா க்ரீமியாக ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு, ஒரு நார்த் இந்தியன் கிரேவி மாதிரி. ஸோ கொஞ்சம் பச்சை மிளகா, எனக்கு இந்த பச்சை மிளகா காரம் ரொம்ப பிடிக்கும், நான் லைட்டாக போட்டுக்கிறேன். ஸோ நான் வெஜிடபிள் பிரியாணி சொன்னதுனால நான் இப்போ வெஜிடபிள்ஸ் போட போகிறேன் இந்த மசாலாவில். ஸோ ஐம் ஆடிங் த வெஜிடபிள்ஸ். அகெயின் வெஜிடபிள்ஸும் கம்ப்ளீட்டாக உங்கள் சாய்ஸ். நான் வந்து இதில் வந்து க்ரீன் பீஸ் இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, கேரட் இருக்குது. கொஞ்சம் பேர் நினைக்கலாம் இது வந்து நான் பாயில்டு வெஜிடபிள்ஸ் போடலாம். பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இது பாயில் பண்ணணும். ஸோ அதில் வந்து அந்த நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஆல் த வெஜிடபிள்ஸ் வில் இன்ஃப்யூஸ் ப்ராப்பர்லி. அது ஒரு நல்ல ஃப்ளேவர். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்குது. சம் வாட்டர். இப்போ லெட் த வெஜிடபிள்ஸ் குக். சோக் பண்ண மீல் மேக்கர் இல்லைனா சோயா சங்க்ஸ் I'm going to add along with the vegetables. ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு வாவ். ஸோ இந்த மசாலா ரெடியாக இருக்குது. இது வந்து நான் கொஞ்சம் திக்காகவே வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க எதுக்கு நான் திக்காக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் சாப் பண்ணி, ஃப்ரை பண்ண கேஷ்நட்ஸ், கொஞ்சம் ப்ரௌன் அனியன்ஸ்,
அவ்வளோ பியூட்டிஃபுல் கோல்டன் கலரில். இது வந்து ப்ரௌன் அனியன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆர்ட் தான். ஏன்னா எல்லாருமே வந்து சூடான ஆயிலில் பண்ணிவிடுவாங்க. பட் இட் ஹாஸ் டு ஃப்ரைன்னா ப்ராப்பர் கரெக்டான டெம்பரேச்சரில் ஃப்ரை ஆனால் தான் இந்த மாதிரி கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக ஆனியன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஸ்விட்சிங் ஆஃப் த ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதை சைடில் வைக்க போகிறேன். அண்ட் we will go to the next process. And everyone knows how to make the idiyappam, but a lot of people tell me that the idiyappam is hard. And when you put the dough inside this mold and when you squeeze it out, people say that it's very hard. What should we do to get a soft and smooth dough? The magic trick is only a hot water. It has to be a boiling water where we pour into this rice flour, and then immediately we need to mix it. The piping, I mean, it will be very hot. Yes, you will burn your fingers. You can whisk it, and then you can make into a good dough. So as I said that your water has to be very hot, very, very hot. So now what we're going to do is, I'm just adding the rice flour here. I don't want to use it full, but let me take little, adding a little bit of salt to the rice flour. Just making a small cavity here to pour the water so that I can mix it. So meanwhile, when the water is boiling, so what happens is the water goes to the flour, it sticks. To avoid that, just adding few drops of gold winner oil. So now what I am doing is gently adding the water to the rice flour. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா குழன்னு ஆகிடும். மாவு மாதிரி இருக்காது, சுடும். கண்டிப்பாக இது சுடும். ஆனால் எப்படியாவது மேனேஜ் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி அன் அமேசிங் திங். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் சுடு தண்ணி போட்டு நீங்கள் இப்படி வச்சாலும் என்ன ஆகும்னா இந்த மாவு வந்து வெந்து போயிடும். ஸோ இந்த வெந்து போகிறதுனால தான் அது ஹார்ட் ஆகுது. ஸோ நான் அது உடனே இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. இல்லைனா ஒரு ஈர துணியோ அது மாதிரி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு வாழையில வைக்கலாம். ஸோ ட்ரை ஆகாமல். ஆனால் இது என்னென்னா சூடாக இருக்குது. இது இம்மீடியட்டாக நீங்கள் வந்து இந்த மோல்டில் போட்டு நீங்கள் பிழையணும். ஓகே, நான் இப்போ இட்லி ஸ்டீமரில் தண்ணி வச்சுருக்கேன். சைடில் இது கொதிக்குது. மாவு ரெடியாக இருக்குது. பிஃபோர் ஐ ஆட் திஸ் டு த மோல்ட், I'm just applying and greasing with some gold winner oil. So what happens is this will have a very smooth flow of the dough. It's hot, nice, smooth. Yeah, look at that. It'll start free flowing like this. So this is how it has to come. இந்த மாதிரி வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தட்டை வந்து கொஞ்சம் ஆயிலில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆயிடுச்சா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது இந்த பிரியாணி மசாலா இருக்குல்ல, just adding little bit of masala like this. ஸோ இதை போட்டாச்சா? இது மேலே அழகாக நான் திருப்பி என்ன பண்ண போகிறேன்னா இது மேலே இன்னொரு லேயர் நல்லா சுற்றி இப்படி போடணும். அவ்வளோதான், கட். ஸோ பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்கள். மாவு எவ்வளோக்கு எவ்வளோ சூடாக இருக்கோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். இதை ஸ்டீம் பண்ண போகிறேன். 10 நிமிஷம் தான். கொதிக்கிற தண்ணி கீழே அழகாக இப்படி வச்சு இது மேலே இதானே 10 மினிட்ஸ் கரெக்டான நல்ல கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் வைங்க. 10 நிமிஷத்தில் ஸ்டீம் ஆகிடும். இட் வில் பி ரெடி. ஓ, the mini version of an Idiyappam Biryani is ready. This is my take on an Idiyappam Biryani. I'm just taking out the Idiyappam gently and placing it here. இது பிளேட்டிங்காக நான் 2 எடுக்கிறேன். I'm just keeping 2 numbers. So இது how to, இப்போ நம்ம வந்து சாப்பிடும்போது what happens is when we eat,
it should not be a doughy consistency. I mean, it should not feel too doughy inside. So I have already have some masala inside. So now I might add some more masala on the top as a garnish. So that is it. This is my version of a healthy classic. இது வந்து Idiyappam Biryani with a twist. As I always say, நம்ம சாப்பாடு எப்போவுமே கெத்து தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.